குர்ஆன் வசனம். ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்கோ அவ்வளோத்தினையும் குர்ஆனில் விடை இருக்குது. வானம் பூமி அனைத்தையும் படைத்த ஏக இறைவனின் வேதம் தான் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் தமிழில் இருக்க ஒருத்தரும் படிங்க. உள்ளத்துள்ள என்ன கொஸ்டின் இருக்கோ அவ்வளோத்துக்கும் ஆன்சர் இருக்குது. இப்போ நம்ம பார்ட் 3, அதாவது அதிரப்பள்ளியிலேருந்து கேரளா வழியாக எங்கே போகிறோம்னு சொன்னால் மூணார் போகிறோம். எது வழியே போகிறோம்னு சொன்னால் சாலக்குடி, பெரும்பாவூர், கோதமங்கலம் வழியே போகிறோம். ஏற்கனவே 2 பாட்டு போட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஊர் மாதிரி போர்டு வைக்கல கேரளாவில் அதிகமாக. ஊர் பேர் அவ்வளோ நம்ம ஊரில் போகிற இடங்கள்லாம் ஊர் பேர் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த ஊர் இங்கிட்டு போனால் இந்த ஊர். கேரளாவில் போர்டுகளே இல்லைங்க. அதனால் இது எந்த ஊருன்னு கண்டுபிடிக்க முடியும். 2வது, இந்த கேரளாவில் ஊர்கள் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஊரில் ஒரு ராம்நாட்டில் இருந்து போகிறோம்னு சொன்னால் சத்திரக்குடி இடையில ஊரே இருக்காது, சத்திரக்குடி வரும். இடையில ஊரே இருக்காது, பரமக்குடி வரும். அப்படி தானே வரும். ஆனால் இங்கே வீட்டில் பாருங்கள் கண்டினியூவாக வீடுகள், பில்டிங்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்ட் 3 வீடியோ. இது பெரும்பாவூராக இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாலக்குடியில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு கிளம்பிட்டு சாப்பிட்ற ஹோட்டல் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது சாப்பிட்ற ஹோட்டல் கிடைக்குமா அப்படின்னு. சாலக்குடி தான் இது. சாலக்குடியில் ஜும்மா தொழுதுட்டு இப்போ இந்த 4 வழிச்சாலையை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் கேரளா ஊர் ரொம்ப சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. கார்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அவ்வளோ பேரும் கார் வச்சுருக்காங்க கேரளாவில். என்ன ஆட்டோக்கள் கூட ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த மூணார் பகுதி, இந்த பகுதி இங்கிட்டு தான் ஆட்டோக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த 4 வழிச்சாலையிலேருந்து இடது பக்கம் கட் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்குமா? ஏன்னா வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வர்றோம், 2 மணி ஆச்சு. சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம். இது பெரும்பாவூராக இருக்குமா இல்லை இதுவும் சாலக்குடி தானான்னு தெரியலை. ஏதாச்சும் போர்டு இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது போர்டு இருக்குன்னு ஊர் பேர் எதுவும் இல்லை. வருங்க இது சாலக்குடி தான். எதுவும் சாலக்குடி தாண்டி தான் போயிட்டுருக்கோம். சாலக்குடி பெரிய ஊர் தான். கேரளா வழியாக மூணார் பயணம். அதாவது அதிரப்பள்ளியிலேருந்து, வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வந்தோம். அதிரப்பள்ளி வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பிய. இப்போ அதிரப்பள்ளியிலேருந்து கேரளா வழியாக போகிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால் மூணார் போகிறோம். மூணார் போய் தேக்கடி போய் எப்படி மதுரை போய் ராம்நாடு போவோம். எல்லாம் பக்கம் ஊர் தாங்க. என்ன சாலக்குடியில் இப்போ பெரும்பாவூர் பக்கம், பெரும்பாவூர்லேருந்து கோதமங்கலம் பக்கம் கண்டினியூவாக சிட்டி வந்துக்கிட்டே இருக்குது. இடையில் இந்த தமிழ்நாடு மாதிரி இடையில காடுகள் இருக்கும்ல, இடையில ஊரே வராது, அப்படி எதுவுமே கிடையாது. கண்டினியூவாக ஊர் வந்துக்கிட்டே இருக்குது. நான்குவழிச்சாலை வேலை நடக்குது வழங்கிட்டு. இது சாலக்குடியில் நடக்குது. இது பார்ட் 3. அதிரப்பள்ளி டு மூணாறு கேரளா வழியாக பயணம்.
ஏன்னா கேரளாவுக்குள்ளே ஒரு டிரைவிங் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கேரளா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா சுத்தமாக இருக்குது. ஊர் வந்து தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நம்மளை வரவேற்கிறது குப்பைமேடு தாங்க. எந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாலும் முதல்ல வரவேற்கிறது குப்பைமேடு தான். ஆனால் கேரளாவில் குப்பை மேடுங்கிறத நான் ஒன்று பார்க்கலாங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, நீட்டாக சுத்தமாக. இப்போ 4 வழிச்சாலை பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. திரும்ப 4 வழிச்சாலை ஏறியாச்சு. ஹோட்டலில் தான் பார்க்குறோம். சாப்பிட ஏதாவது ஹோட்டல் இருக்குமா, ஏதாவது ஹலால் சிக்கன் சாப்பிடன்னு ஏதாவது ஹலால் ஹோட்டல் இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் இது ஒரு 4 வழிச்சாலை வந்து மெயினான 4 வழிச்சாலை. இன்னொரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு புதுசாக ஏதோ போட்டிருக்காங்க. 2 4 வழிச்சாலை தான் கேரளாவில் இருக்குது. ஏதோ ஒரு ஊர் மேலே போட்டிருக்கு. என்ன ஊர் இந்த கவனிக்க மாட்டோமே. அதான் இந்த ரூட்டில் தான் போகிறோம். அதனால் சாலக்குடி, பெரும்பாவூர், கோதமங்கலம் அப்படியே போய் இந்த மூணார் ஹில்ஸில் ஏறி மூணார் போகிறோம். எலெக்ஷன் டைமில் பினராயி விஜயன் ஃபோட்டோவாக இருக்கு பாருங்க. காங்கிரஸ் ஃபோட்டோ அவ்வளோவா காணா. எல்லாம் பினராயி விஜயன் கட்சி ஃபோட்டோவாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே போட்டி காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கு இருந்தேன். காங்கிரஸ் ஃபோட்டோவை காணும். தமிழ்நாடு எங்கே பார்த்தாலும் குப்பை மேடாக இருக்குங்க. கேரளாவில் குப்பை மேடு எல்லாம் பற்றியில்ல. எங்கே பார்த்தாலும் குப்பை. தமிழ்நாடுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கலாம், குப்பை நாடுன்னு வச்சுக்கலாம். அவ்வளோ குப்பை கிடக்கும். எங்கே பார்த்தாலும் குப்பை இது. ஆனால் கேரளா அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குது. அதுதான் இந்த கேரளா ஒரு தடவை ஒரு ட்ரிப் அடிப்போம் அப்படின்ட்டு தான் இந்த போயிட்டுருக்கோம். கேரளா வழியே போயிடுவோம் அப்படின்னு. இப்போ 4 வழிச்சாலையிலேருந்து 2 வழிச்சாலைக்கு ஏறியாச்சு. இப்போ சாலக்குடி தாண்டி பெரும்பாவூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சாலக்குடியிலேருந்து அடுத்த ஊர் பெரும்பாவூர் தான். போர்டை காணா. அதோட பெரும்பாவூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் தான் தேடுறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல ஹலால் ஹோட்டல், அது சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு பார்த்து தேடுறோம். நம்ம வேறு ரூட்டில் போகிறது தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா ஏற்கனவே மூணார் போயிட்டோம். மூணார் அந்த வீடியோலாம் அழிஞ்சு போச்சு. இது போடிமெட்டு வெளியே மூணார் போயிருந்தோம். அந்த வீடியோலாம் எடுத்துருந்தேன், காணா அழிஞ்சிருச்சு.
அதனால் என்ன செஞ்சோம், அதிரப்பள்ளி வழியே தேக்கடி போய் மதுரை போயிடுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு ரூட்டு பிளான் பண்ணேன். என் மகன் வந்து மேப்பை தப்பாக போட்டுட்டான், திரும்ப மூணாறுக்கே போட்டான். சரி மூணாறு போய் தேக்கடி வெளியே போய் திரும்ப அங்கேருந்து மூணாறுலேருந்து தேக்கடி ரூட்டு போகணும். ஆனால் மூணாறு டு தேக்கடி ரூட்டு மேப்பு தப்பாக காமிக்குது. கட்டப்பனைங்கிற ஏரியா வழியே காமிக்குது. ஆனால் ரொம்ப ரோடு மோசமான ரோடு. காங்கிரஸ் ஒரு போர்டு இருந்துச்சு பற்றில, காங்கிரஸ். இங்கே வந்து காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு தான் போட்டி இங்கே மெயினாக. நல்ல சுத்தமான ஊருங்க கேரளா. ரோட்டில் குப்பைங்கிறதே காணும், அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க ஊரை. ஆனால் அரபு நாடு இது அப்படின்னு இல்லைன்னு சொன்னால் கேரளா கிடையாது. எல்லா மக்கள் எல்லாம் குடிசை வீட்டில் தான் இருப்பாங்க. அரபு நாட்டை வச்சு தான் கேரளா இன்றைக்கி வசதி. உள்ளூரில் தொழில் எதுவும் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டில் தான் தொழில் வச்சுருப்பாங்க. இப்போ அரபு நாட்டை விட்டு லண்டன், ஆஸ்திரேலியா அங்கிட்டு போகிறாங்க, கனடா அந்த பக்கம் போகிறாங்க. உள்ளூருக்கு வந்து என்றைக்காவது வந்துட்டு போகிறாப்புல தான் இப்போ எல்லாம். உள்ளூரில் வந்து ஒரு வீடை கட்டி போட்டு எப்பாவது வந்துட்டு போகிறாப்புல இருக்குனுங்கிறதுக்காக தான் கேரளாவில் செய்கிறாங்க. உள்ளூர் மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அந்த ஏலக்காய், மிளகு, தேயிலை, அந்த மாதிரி பணப்பயிர்கள், ரப்பரு. உள்ளூரில் இருக்க ஆளுக்கு ஃபுல்லாக இது வந்து பணப்பயிர்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ ஹோட்டல் தான் தேடுறோம், ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஆனால் ஆறுகள்லாம் சுத்தமாக இருக்குது. இப்போ சென்னையில் கூவாறுலாம் எவ்வளோ சாக்கடையாக கிடக்கு, மதுரையில் பாருங்கள் வைகை ஆறு எவ்வளோ சாக்கடை. இங்கே ஆறுகள்லாம் அவ்வளோ சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ பெரும்பாவூர் தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது பெரும்பாவூராக தான் இருக்கும். பெரும்பாவூர் வந்தாச்சு.